ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்கள் அம்மா இந்த வின்டருக்காக காரமான நல்லா சுட சுட சூப்பரான கருவேப்பிலை மிளகு காளான் வறுவல் செய்ய போகிறாங்க. சரி வாங்க எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பேனில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த முந்திரியெல்லாம் தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் ஆனியன் பெருசு பெருசாக அரைஞ்சி வச்சுருக்கேன். இதையும் லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குடமிளகாவையும் அதில் போட்டுக்கலாம். இந்த குடமிளகாவையும் தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. 6 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இது கூட நம்ம மஷ்ரூமையும் போட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மஷ்ரூம் கொஞ்சம் வேகட்டுங்க. இது கொஞ்ச நேரம் வேகட்டும். நம்ம மூடி வச்சிடலாங்க. மஷ்ரூம்லாம் நல்லா குக் ஆயிடுச்சுங்க. வதக்கி வச்சிருந்த வெங்காயம் குடமிளகாவையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை மிளகுலாம் நம்ம நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துட்டோம். இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனை கமகமன்னு இருக்குது. இது நல்லா தயிர் சாதம் ரச சாதம் கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாம்பார் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மஷ்ரூம் ஃப்ரை பண்ணி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரியும் போட்டுக்கலாம். நம்மளோட கருவேப்பிலை மிளகு முந்திரி மஷ்ரூம் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மஷ்ரூம் வறுவலை நீங்கள் சப்பாத்தி கூட பூரி கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.